ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 115 kV ஜிஏஎஸோடைய SF6 கேஸோடைய பியூரிட்டி அண்ட் டியூ பாயிண்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கிட்டு என்னென்ன அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் கிட்டு காமிக்கிறேன். இப்போ இவர் நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து அவுட்டோர் கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ அவுட்டோர் கம்பார்ட்மெண்ட்டில் நான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கேஸ் பிளாக்கு கீழே வந்து இந்த அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஹோஸ் ஒன்று போகும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொண்டு வந்துட்டு கிட்டு. இது வந்து ஆக்சுவலாக மல்டி அனலைசர் ஆட்டோமேட்டிக் இது. ஸோ இதில் வந்து நம்ம டியூ பாயிண்ட்டு, பியூரிட்டி, SO2 எல்லாமே பார்த்துக்கலாம். ஹியூமிடிட்டிலேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கம்பார்ட்மெண்ட்லேருந்து வர்ற அந்த ஹோஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகணும் 101 அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து ஸ்கிமேட்டிக்கும் போட்டு காமிச்சிருப்பாங்க. இதிலே ஸ்கிமேட்டிக் போட்டு காமிச்சிருப்பாங்க. இதை பாருங்கள், இதுதான் வந்து ஆக்சுவலாக கம்பார்ட்மெண்ட்டு. இது வந்து நம்ம கிட்டு. ஸோ இப்போ கம்பார்ட்மெண்ட்லேருந்து கிட்டுக்கு கேஸ் எடுக்குது, 40% எடுத்துகிட்டு இப்போ வந்து செக்கிங் போயிட்டுருக்குது. இதுதான் நம்மளுடைய வேல்யூ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்த கேஸ் வந்துட்டு கிட்டில் கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரீபம்பிங் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கிட்டு. ஸோ அதனால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆட்டோமேட்டிக் மோடை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ரீபம்பிங் ஆகுது பாருங்கள். இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். இப்போ கிட்டில் இருந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு கேஸ் வந்து ரீபம்ப் ஆகுது, ரீபம்ப் ஆகி சர்க்குலேட் ஆகுது திரும்ப கம்பார்ட்மெண்ட் உள்ளே. ஸோ அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக் கிட்டு. ஒன்ஸ் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் போட மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவலாகவும் ரீபம்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக் போடுறது பெஸ்ட். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கும். ஸோ இப்போது இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கிட் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டாரு. ஹோம் பேஜ் வந்துடும். கம்பார்ட்மெண்ட்டில் கனெக்ட் பண்ண உடனே இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரீபம்ப் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து ரீபம்ப் பண்ண மறந்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு பம்பிங் பேக் அப்படின்ட்டு மேனுவலாக கொடுத்துக்கலாம். மேனுவலாக கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுக்கணும். ஸ்டார்ட்னு கொடுத்தா தான் ரீபம்ப் ஆகும். அதனால் திரும்ப வந்து இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கில் போட்டுட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் ஆகும். ஏன்னா கேஸை வந்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்டேக் பண்ணணும். கேஸை இன்டேக் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து மெஷர் பண்ணணும். டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ தான் இன்டேக் பண்ணுது. ஆக்சுவலாக இது வந்து இதுதான் கேஸு 0%ல் இருக்குது. இன்டேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வேல்யூ வந்து இங்கே வேரியபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து 98% மோர் தென் இருந்தாலே நமக்கு வந்து கேஸ் கண்டிஷன் ஓகே. அதே மாதிரியே வந்துட்டு டியூ பாயிண்ட், மாய்ஸ்சர் வந்து -35க்கு அபோவ் இருக்கணும். அபோவ் இருந்தால் நமக்கு வந்து இங்கே சவுதி அரேபியாவில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து அக்செப்டபிள். SO2 வந்து எப்போவுமே நமக்கு 0 தான் வரணும். இல்லைனா SO2 மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல கேஸ் கிடையாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ரீடிங் போயிட்டுருக்கோம். மினிமம் வந்து 7 to 8 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ஓவராலாக நமக்கு வந்து கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரீபம்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இது வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன். இது வந்து நீங்கள் ரீடிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரீடிங்கை சேவ் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். பாருங்கள், மெஷர்டு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டோர்டு. எல்லாருமே அந்த SF6 பியூரிட்டி எப்படி செக் பண்ணணுன்றதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக நான் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம SF6 செக் பண்ணுறது, பியூரிட்டி அண்ட் டியூ பாயிண்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை இதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். பை பை.